ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும் பொழுது KL ராகுலினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்தில் அவருடைய சராசரி குறைவாக இருப்பதற்கான காரணத்தை இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வின் இது குறித்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சதம் அடித்தும் ராகுலை திட்டியிருக்காரு அஸ்வின் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது, ராகுலை திட்டியதற்கான காரணம் என்ன வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் கசிந்திருக்கிறது. இது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸோ தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். KL ராகுலின் டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்தில் அவருடைய சராசரி குறைவாக இருப்பதற்கான காரணத்தை இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் செய்திருக்காரு. சமீபத்தில் முல்லன்பூரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ராகுல் தனது 12வது சதத்தை விளாசி இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவினார். கடந்த ஆண்டு விளையாடிய 10 போட்டிகளில் 45.16 என்ற சிறப்பான சராசரியை அவர் பதிவு செய்திருந்தாலும் 68 டெஸ்ட் போட்டிகளில் அவரது ஒட்டுமொத்த சராசரி 36.42 மட்டுமே உள்ளது. ராகுலின் இந்த மாறுபட்ட ஃபார்ம் குறித்து தனது யூடியூப் சேனலில் பேசிய அஸ்வின், பலர் ராகுலின் குறைவான சராசரியை வெளிநாட்டு ஆடுகளங்களின் கடினத்தன்மையுடன் ஒப்பிட்டு தற்காத்து பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் நான் கவனித்தவரை அவர் ஃபார்மில் இல்லாத போது ரன்களை எடுக்கவே தடுமாறுகிறார். விராட் கோலி போன்ற வீரர்கள் மோசமான ஃபார்மில் கூட 30, 33 அல்லது 43 ரன்களை எடுக்க முயற்சிப்பாங்க. ஆனால் ராகுல் ஒன்றில் 0 முதல் 10 ரன்களுக்குள் ஆட்டம் இழந்து விடுகிறார் அல்லது 50 ரன்களுக்கு மேலே அசத்துகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். ராகுலின் ஆட்டத்தில் இந்த 2 நிலைகள் மட்டுமே இருக்கின்றன. அவரிடம் நடுத்தரமான ஆட்டத்தை நான் பார்த்ததில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் தனது ஆட்டத்தை புரிந்து கொள்வதில் அவர் வியக்கத்தக்க முதிர்ச்சியை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார். புள்ளி விவரங்களின்படி ராகுல் தனது 119 டெஸ்ட் இன்னிங்ஸில் 9 முறை டக் அவுட்டும் 31 முறை ஒற்றை இலக்க ரன்கள்லையும் ஆட்டமிழந்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சதம் குறித்து பேசிய அஸ்வின், அந்த ஆட்டத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று ரசிகர்களை கேட்டுக்கொண்டிருக்கார். 165 பந்துகளில் 100 ரன்களை எடுத்த ராகுல் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 564க்கு 8 என்ற ரன்களை குவிக்க முக்கிய காரணமாக இருந்தார். இது குறித்து பேசிய அஸ்வின், எதிரணி பலவீனமானது என்று கருதி இந்திய சதத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த சூழ்நிலையில் அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கார். அதற்காக அவருக்கு அங்கீகாரம் கொடுங்கள். எதிர்காலத்தில் விமர்சிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவித்தார். தன் கருத்தை நிறைவு செய்த அஸ்வின், ராகுல் கடந்த 18 மாதங்களாக அபாரமாக விளையாடி வருகிறார். புள்ளி விவரங்கள் சொல்வதை கடந்து அவர் தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் சிறந்த வடிவத்தில் இருக்கார். அனைத்து வடிவங்களிலையும் அவர் சீரான வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறார். தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் இறுதி பகுதியை நோக்கி செல்லும் இந்த வேளையில் அவர் அதிக கவனத்துடனும் முதிர்ச்சியுடனும் விளையாடி வருகிறார் என புகழாரம் சூட்டியிருக்கார். 2025 சீசன் தொடங்கியதில் இருந்து கடந்த 11 இன்னிங்ஸ்லையும் ராகுல் தனது 12 சதங்களில் 3இல் ஒரு பகுதியை எடுத்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, மற்றொரு புறம் இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்டர் ரிஷப் பந்தின் ஆட்ட அணுகுமுறை குறித்தும் முக்கியமான டெஸ்ட் போட்டிகளின் இறுதிக்கட்ட தருணங்களில் அவர் தேர்வு செய்யும் மோசமான ஷாட்கள் குறித்தும் அஸ்வின் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். முலான்பூரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியின் போது சதம் அடிக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு 81 ரன்களில் ஃபண்ட் ஆட்டமிழந்த பிறகு இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. லாங் ஆஃப் மற்றும் லாங் ஆன் திசைகளில் ஃபீல்டர்கள் இருந்த போதிலும் பந்தை எல்லைக்கோட்டிற்கு பறக்கவிட முயன்ற ஃபண்ட் இறுதியில் சதத்தை தவறவிட்டார். தனது 50 டெஸ்ட் போட்டிகளில் 80 முதல் 99 ரன்களுக்கு இடைப்பட்ட ஸ்கோரில் ஃபண்ட் ஆட்டம் இழப்பது இது 9வது முறையாகும். தனது யூடியூப் சேனலில் ரிஷப் பந்த் பேட்டிங் குறித்து விரிவாக பேசிய அஸ்வின்,
ஃபண்ட் இத்தனை முறை 80 முதல் 90களில் ஆட்டம் இழப்பது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது. அவர் ஒரு மிகச்சிறந்த டெஸ்ட் பேட்டர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 80 ரன்களை எட்டிய பிறகு அடுத்த 20 ரன்களை நிதானமாக அடித்து சதத்தை எட்டக்கூடாதா? தவறான நேரத்தில் அவர் விளையாடும் பொறுப்பற்ற ஷாட்களால் இந்திய அணி பல முறை பாதிக்கப்பட்டும் உள்ளது. ஒரு பேட்டராக அவர் கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அவர் இந்த 80களையே சதங்களாக மாற்றியிருந்தார் அவரது புள்ளி விவரங்கள் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்திருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அஸ்வின், எல்லா பேட்டர்களும் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் ஃபண்ட் மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்வது வருத்தம் அளிக்கிறது. பல முறை சுட்டிக்காட்டிய பிறகும் அதே தவறை அவர் தொடர்ந்து செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் 50க்கும் மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி விட்டதால் இனி வரும் காலங்களில் அணியின் சூழலுக்கு ஏற்ப விளையாட வேண்டியது அவசியம் என்று தனது கருத்தை தெரிவித்திருந்தார். ரிஷப் பந்த் தற்போதைய உலகின் சிறந்த டெஸ்ட் பேட்டர் என்றேதான் கருதுவதாக அஸ்வின் நம்புகிறார். ஃபண்டின் தற்காப்பு ஆட்டம் மிகவும் நேர்த்தியானது. இது சுனில் கவாஸ்கரையே கவர்ந்துள்ளது. பந்து எவ்வளவு வேகத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள பண்டிடம் போதிய கால அவகாசம் இருப்பதை அஸ்வின் சுட்டிக்காட்டினார். அவர் தடுப்பாட்டம் ஆடும்போது பந்து சிதறியோட வேண்டும் என்று கெஞ்சுவது போல மிக நேர்த்தியாக இருக்கும் என்று அஸ்வின் பாராட்டியிருந்தார். பலரும் ஃபண்டின் ஆட்டத்தை இயல்பான ஆட்டம் என்று முத்திரை கொத்தினாலும் அதை அஸ்வின் மறுத்தும் இருக்கார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள ஷாட்களை தேர்ந்தெடுப்பதே உண்மையான ஆட்டம் என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். ஃபண்டிடம் எல்லையில் ஃபீல்டர்கள் இருக்கும்போது அவர்களை தாண்டி சிக்ஸர் அடிக்க முயல்வது அறிவார்ந்த அணுகுமுறை கிடையாது என்றும் அஸ்வின் விமர்சித்திருக்கார். இத்தகைய விமர்சனங்கள் இருந்தாலும் ரிஷப் பந்த் தனது 50 டெஸ்ட் போட்டிகளில் 43.37 சராசரியுடன் 8 சதங்களை அடித்து அசத்தலான சாதனையை பெற்றிருந்தார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அந்த டெஸ்ட் போட்டியில் ஃபண்டின் அதிரடி ஆட்டம் மூலம் இந்தியா 564 ரன்கள் குவித்த இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற உதவியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலைப்படி இந்திய கிரிக்கெட் அணியின் திறமையான ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான வாஷிங்டன் சுந்தர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் களமிறங்கி தனது முத்திரையை பதித்திருந்தார். சமீபத்தில் நடைபெற்ற போட்டியின் முடிவில் அவர் அளித்த பேட்டி அவரது தன்னம்பிக்கையையும் ஆட்டத்தின் மீதான அவரது புரிதலையும் வெளிப்படுத்துகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நீண்ட வடிவ போட்டியில் விளையாடுவது குறித்து பேசிய சுந்தர், இன்று காலை பந்து வீசும் போது நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ஃபார்மேட்டில் விளையாடுவது ஒரு தனி மகிழ்ச்சியை தருகிறது. இந்த போட்டிக்கு முன்னதாக நான் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டேன். போட்டியின் முதல் பந்தில் இருந்தே எனக்கு சரியான ரிதம் கிடைத்தது. அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்தது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். பந்து வீசும் வேகத்தை குறைத்தாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த சுந்தர், நான் வேகத்தை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. எனது முழு கவனமும் சரியான ரிதத்தை பிடிப்பதிலேயே இருந்தது. நேற்று பயிற்சியின் போதே பந்து எனது கையில் இருந்து மிகச்சிறப்பாக வெளியே வந்தது. அதுவே எனக்கு பெரிய நம்பிக்கையையும் தந்தது. இன்றைய ஆட்டத்தில் அந்த தொடர்ச்சியை தக்க வைக்க விரும்பினேன். ஆடுகளமும் பந்து வீச்சாளர்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைத்தது என்று கூறியிருக்காரு.